ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ரொட்டி அப்படின்னாலே மாவை பிசைஞ்சு அதை ஊற வச்சு தட்டி இந்த மாதிரி தான் ரொட்டி செய்வோம் இல்லையா? பட் இது அப்படி இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்பவே குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாகவே இந்த ரொட்டியை செஞ்சிடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரொட்டி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவது இந்த ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் 350 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கப் அளவுகளில் சொல்லணும்னா நீங்கள் 2.25 கப் அளவு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது மீடியம் சைஸில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே காரத்துக்காக ஒரு 4-5 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே பாதி கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு அகலமான பவுலில் நான் எடுத்து வச்சுருக்க முட்டை இந்த மாதிரி ஒன்றா உடைச்சி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இது ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீனியையும் சேர்த்து இதை நல்லாவே கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா நுர பொங்குற அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இது ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கொள்கிறதுக்காக இளம் சூட்டில் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்துடாமல் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாதபடி இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஃபைனலாக இதோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது இது ரொம்ப கட்டித்தன்மையும் இல்லாமல் தண்ணித்தன்மையும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 hour வரைக்கும் இதை ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம். 1 hourக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச அளவை விட டபுள் சைஸாகவே நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கையால் கசக்கி விட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு நல்லாவே உதிரி உதிரியாக கிடைக்கும். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான், நம்ம செய்ய போகிற ரொட்டிக்கான மாவு சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்காக இது மாதிரி சின்னதாக பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்ககிட்ட இருக்க பேனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா ரொட்டியுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதை ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது சீக்கிரமாகவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இதில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை அடுத்த சைட் திருப்பி போட்டு விட்டுக்கொள்ளலாம். திரும்பவும் இது ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. எப்போவுமே நம்ம கரண்டி அளவுகள் வச்சு மாவை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம செய்ய போகிற ரொட்டி எல்லாமே ஒரே சைஸில் கிடைக்கும். அண்ட் பார்க்குறதுக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ரொட்டி ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாகவே ரெடியாகி வந்திருக்கு. இது செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் அதோட பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி. இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இது எந்த அளவுக்கு உள்ள சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சு கொள்ளுவீங்க. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு குருமா, அப்புறம் காரமான மசாலா கறி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாமே பக்கா காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாம் பண்ண போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மீதமாக இருக்க சோறு வச்சு தான் பண்ண போகிறோம். பொதுவாக சோறு மிஞ்சி போனால் அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அண்ட் அதோட அதை வேஸ்ட் பண்ணவும் நமக்கு மனசு இருக்காது. அந்த மாதிரி டைமில் இது மாதிரி ரொட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஞ்சின சோறுமே வேஸ்ட் ஆகாது, அதோட ஒரு மன திருப்தியாகவுமே இருக்கும். அதோட நாம் செய்ய போகிற ரொட்டியுமே நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த ஈஸியான ரொட்டி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவில் மிஞ்சின சோறு எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்காக நீங்கள் எந்த அரிசி சோறு வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் அதோட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் பூ எடுத்துக்கொள்ளுங்க. தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக வாசனைக்காக கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 கப் அளவு சோறை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம சோறு எடுத்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டு இது நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு கோதுமை மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்க ஈஸ்டையும் சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாதபடி இது நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 ஹவர் இதை நல்லாவே ரெஸ்ட் பண்ண வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. 1 ஹவர் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நாம் செய்ய போகிற ரொட்டிக்கான மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ அவ்வளவுதான், மாவு சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வச்சு ரொட்டிகளை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக இது மாதிரி ஒரு சின்னதாக பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் உங்ககிட்ட இருக்க பேனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து 2 கரண்டி மாவு எடுத்து இதில் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி கரண்டி அளவுகள் வச்சு மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற எல்லா ரொட்டிகளுமே ஒரே சைஸ்லேயே நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த பேனில் மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா ரொட்டியுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமே போதும், உங்களுக்கு குக் ஆகி வந்துடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி அடுத்த சைடையும் மாற்றி விட்டுக்கொள்ளுங்க. திரும்பவுமே இது ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம செஞ்ச ரொட்டி நல்ல கமகமன்னு வாசனையோட சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய ரொட்டி ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க இதை நீங்கள் சோறு வச்சு தான் பண்ணினீங்கன்னு.
இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நீங்கள் ஏதாவது சட்னி, குருமா இல்லைன்னா கட்டை சாம்பல் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம ரொட்டி செய்யும் போது மாவை பிசைஞ்சு அதை தட்டி இந்த மாதிரி தான் ரொட்டி செய்வோம் இல்லையா? பட் அப்படி இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்பவே குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இந்த ரொட்டியை செஞ்சிடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னரில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு குருமா, அப்புறம் காரமான மசாலா கறி எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரொட்டி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவது இந்த ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இதுக்கு நான் 3 கப் அளவில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது அளவுகளில் சொல்லணும்னா 350 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அளவுகளில் சொல்லணும்னா 500 ml எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 2 முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் எடுத்துக்கொள்ளுங்க. இது கூடவே நம்ம செய்ய போகிற ரொட்டி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இந்த ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை இந்த மாதிரி உடைச்சி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஈஸ்டையும் சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாஜரின் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இதில் நான் மாஜரின் உருக்காமல் சேர்த்துட்டேன். பட் நீங்கள் சேர்க்கும் போது இதை லைட்டாகவே உருக்கி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாதபடி இதையும் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணித்தன்மையும் இல்லாமல் கட்டித்தன்மையும் இல்லாமல் இதே பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 45 நிமிஷம் இதை ரெஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுக்கொள்ளலாம். 45 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இது கூடவே நான் வாசனைக்காக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், நம்ம செய்ய போகிற ரொட்டிக்கான மாவு சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவிலிருந்து ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக இது மாதிரி சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் உங்ககிட்ட இருக்க பேனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து நான் 2 கரண்டி மாவு இதில் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி கரண்டி அளவுகள் வச்சு மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற எல்லா ரொட்டியுமே ஒரே சைஸ்லேயே இருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த பேனில் மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா ரொட்டியுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமே போதும், உங்களுக்கு குக் ஆகி வந்துடும். இதை இப்போ ஓப்பன் பண்ணி அடுத்த சைடுக்கு மாற்றி விட்டுக்கொள்ளுங்க. திரும்பவுமே இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம் செஞ்ச ரொட்டி சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டியான பால் ரொட்டி ரொம்ப சூப்பராகவே பர்ஃபெக்டாகவே ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், உள்ள அவ்வளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சு கொள்ளுவீங்க. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான குருமா, கிரேவிஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக சிக்கன் கிரேவி, பீஃப் கிரேவி எல்லாமே பக்கா காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்னைக்கு நாம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம ரொட்டி செய்யும்போது மாவை பிசைஞ்சு அதை தட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? பட் அப்படி இல்லாமல் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்பவே குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாகவே இந்த ரொட்டியை செஞ்சிடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு குருமா, அப்புறம் காரமான மசாலா கறி, இது எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரொட்டி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் 350 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே மீடியம் சைஸில் 3 முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த ரொட்டிக்கு இன்னுமே டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே காரத்துக்காக ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. இது கூட நான் எடுத்து வச்சுருக்க முட்டை இது மாதிரி ஒன்றா உடைச்சி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இது ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சுகரையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்து இது ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இது ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணித்தன்மையும் இல்லாமல் கட்டித்தன்மையும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை உயர்த்தி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விழணும். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 hour ரெஸ்ட் பண்ண வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 1 hour ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான், நம்ம செய்ய போகிற ரொட்டிக்கான மாவு சூப்பராகவே ரெடியாகிருக்கு. இதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக சின்னதாக ஒரு பேன் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் உங்ககிட்ட இருக்க பேனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து 2 கரண்டி மாவு எடுத்து இதில் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த பேனில் மாவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கரண்டி அளவுகள் வச்சு நம்ம மாவை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற ரொட்டி எல்லாமே ஒரே சைஸ்லேயே நமக்கு கிடைக்கும். அண்ட் பார்க்குறதுக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்துலேயே இது குக்காகி வந்துடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்து இதை அடுத்த சைடுக்கு மாற்றி விட்டுக்கொள்ளலாம். திரும்பவும் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா ரொட்டியுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா வெளியில் சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே உங்களுக்கு வேகாமல் இருக்கும். ஸோ இதை லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நாம் செய்த ரொட்டி சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலேயுமே இந்த ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதை நம்ம வேக வைக்கும்போது இதோட வாசனையுமே ரொம்ப அருமையாக இருக்கும். பிகினர்ஸுக்காக இதை இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன்.
ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டியான ரொட்டி ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாகவே ரெடி ஆகியிருக்கு. பொதுவாகவே ரொட்டினாலே அந்த மாவை பிசைஞ்சு அதை ஊற வச்சு தட்டி இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? பட் இது அப்படி இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடுவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி. இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ள எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சு கொள்ளுவீங்க. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான குருமா, கிரேவிஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக சிக்கன் கிரேவி, பீஃப் கிரேவி எல்லாமே பக்கா காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.